உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சூரியனும் சுக்கிரனும் உங்கள் பண தேவைகளை கவனித்துக் கொள்வதால் நிதி தட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் இருவருக்கும் உதவியாக ராகுவும் அனுகூல நிலைகளில் சஞ்சரிக்கிறார். திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனமாக இருத்தல் நல்லது. ராகுவின் நிலை எதிர்பாராத இடங்களிலிருந்து பண உதவி கிடைப்பதற்கு உதவிகரமாக உள்ளது. புதிய வஸ்திரங்கள், ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. விலையுயர்ந்த பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் நிலை பொருள்கள் களவு போகும் வாய்ப்பு உள்ளதை எடுத்து காட்டுகிறது. உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. இருப்பினும் லாபஸ்தானத்தில் உள்ள சூரியனும் சுக்கிரனும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும் ராகுவும் நல்ல தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறார்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். ஒரு சிலருக்கு நிறுவனம் மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மேலதிகாரிகளுடன் அலுவலக பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. தொழில், வியாபாரம். அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ள இம்மாதத்தில் தொழிற்காரர்களான சனி பகவானும் அனுகூலமாக இல்லை. திட்டமிட்டு உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அதன் விளைவாக சிலர் வெளியேறிவிடும் சாத்தியக்கூறும் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்தல் நல்லது. கலைத்துறையினர். சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு இம்மாதம் சாதகமாக சஞ்சரிக்கிறார். குரு, சனி பகவான், செவ்வாய் ஆகியோரால் எவ்வித நன்மையும் எதிர்பார்க்க இயலாது. வருமானம் குறைவாக இருக்கும். அத்தியாவசிய செலவுகளை சமாளிப்பது சிரமமாக இருக்கும். சினிமா துறையினருக்கு மீண்டும் தொழிலில் பின்னடைவு ஏற்படும். இயக்குநர்கள், பட தயாரிப்பாளர்கள், நடிகர், நடிகைகள் ஆகியோர் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதமாகும் இந்த ஆவணி மாதம். அரசியல் துறையினர். சுக்கிரனும் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால் மன நிம்மதியை அளிக்கும் காலகட்டம். கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. கட்சி பணிக்காக வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் போது சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். ஏனெனில் ஆயுஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சிறு விபத்துகளில் அகப்பட்டு கொள்ளும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியே வெளியே செல்ல வேண்டாம். வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவ மாணவியர். கல்விக்கு அதிபதியான புதன் சுபகுணம் பெற்று திகழ்கிறார். படிப்பில் மனம் தீவிரமாக படியும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். பல மாணவ மாணவியருக்கு நேர்முக தேர்வில் பங்கேற்றால் வெற்றி பெறுவது உறுதி. விவசாயத்துறையினர். ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். சூரியன் சுபகுணம் பெற்று விளங்குவதால் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அடிப்படை வசதிகள் குறையும். அண்டை நிலத்தாரோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருப்பதால் பகையுணர்ச்சி மேலும் மேலும் வளரும். பெண்மணிகள். சுக்கிரன் ஒருவரால் பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். கிரகநிலைகளின்படி சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கும் அதனால் கால் கைகளில் ஊனம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. பரிகாரம். செவ்வாய் மற்றும் குருவின் தோஷங்களை போக்குவதற்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 10 முதல் 12 காலை வரை. நன்றி.